உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தலைமை கட்சி அலுவலகத்தில் தொகுதி மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் புதிய பானையில் பச்சரிசி இட்டு கரும்புகளுடன் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் ஜானகிராமன், மண்டல துணை செயலாளர் குமரன், பாலக்கோடு தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜகோபால், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி செய்தி தொடர்பாளர் பிருந்தா சவிஞானம், கிள்ளி வளவன், அம்பேத் வளவன், விஜயகுமார், கோட்டீஸ்வரன், குணசீலன், செந்தில், சிறுத்தை, சபரி, சக்திவேல், ஆறுமுக பாண்டி, நெல்லை ராமன், முருகன், செல்லத்துறை, விஜய், மகளிரணி மாவட்ட செயலாளர் கம்சலா, விடுதலை மதி, இந்துமதி, அமரா, சின்னராணி, முனியம்மாள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் தருமபுரி சட்டமன்ற தொகுதி தலைமை அலுவலகத்தில் 2026ஆம் ஆண்டு தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதியதாக எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட மண்டல செயலாளர் அன்பிற்கினிய தோழர் ஜானகிராமன் அவர்களும், தருமபுரி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் தோழர் ராஜகோபால் அவர்களும், மண்டல துணை செயலாளர் தோழர் குமரன் அவர்களும், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செய்தி தொடர்பாளர் தோழர் பிருந்தா அவர்களும் மற்றும் தருமபுரி சட்டமன்ற தொகுதியினுடைய மகளிரணி தோழர்களும், தருமபுரி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து சமத்துவ பொங்கல் வைத்தோம். இந்த சமத்துவ பொங்கல் சாதியை ஒழித்து சமத்துவம் படைப்பதற்காகவும், சனாதனத்தை ஒழித்து சமதர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த ஆண்டு இந்த பொங்கல் அமைய வேண்டும். ஆகவே மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாய் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த சமத்துவ பொங்கல் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே முட்லூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் ரா தமிழ் வளவன், மாவட்ட பொருளாளர் முருகானந்தம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சரித்திரன், மாவட்ட துணை செயலாளர்கள் கீழசாவடி தீரன், வேல்முருகன், கமல்ராஜ், ஆதிமூலம் செல்வி, அப்துல் கலாம், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராஜசேகர், பாலச்சந்திரன், ராஜராஜன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் வினோத், இந்திரா காந்தி ஆகியோர் மண்டல செயலாளர் செல்லப்பன் தலைமையில் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் தடா கதிரவன், புவனகிரி தொகுதி மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி, காட்டுமன்னார்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் மனவாளன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாழி, முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகிகள் நீதி வளவன், முகமது அய்யூப், ஜகவர், குறிச்சி வளவன், மாவட்ட நிர்வாகி கரிகால் வளவன், தேசிங்கு, தெய்வநாயகன், பாண்டியன், கிளை நகர செயலாளர்கள் விசு, ராமதாஸ், ஒன்றிய துணை செயலாளர்கள் சதீஷ், ராஜாராமன், சேகர், இமயவரவன், பெரியப்பட்டு பாண்டியன், முனியப்பன், சிதம்பரம் நகர செயலாளர் பாபானன், துணை செயலாளர் மாரிவளவன், பரங்கிப்பேட்டை நகர செயலாளர்கள் அண்ணாமலை, சரவணன், பிரவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் விசிக புதிய மாவட்ட செயலாளர்
பகல ஏகலைவன் தலைமையில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக புதிய மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தனது தலைமையில் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு பதவியேற்று வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் குரு அன்புச்செல்வன், அக்கா தமிழாக்கம் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் கஸ்தூரி, மகளிர் மாவட்ட செயலாளர் இனோவா அலசி, மன்னச்சநல்லூர் நகர செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாரியப்பன், ஒன்றிய செயலாளர் மன்னச்சநல்லூர் ஒன்றிய செயலாளர் பிரபு சங்கர், தொகுதி துணை செயலாளர் மற்றும் சமயபுரம் நகர செயலாளர் மணி பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பில் எழுச்சி தமிழர் அவர்களால் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நியமிக்கப்பட்ட சூழலில் இன்றைக்கு மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்டமாக மாவட்ட செயலாளர் தம்பி ஏகலைவன் அவர்களை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த அறிமுக கூட்டத்தின் வாயிலாக கிளை நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், மகளிர் விடுதலை இயக்கம் போன்ற துணைநிலை அமைப்புகளோடு ஒரு கலந்தாய்வாகவும் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு தேர்தல் பணி செய்வது, வாக்காளர் பட்டியலை பெற்று அதன் மூலம் வாக்குகளை எவ்வாறு சேகரிப்பது, வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்வது மற்றும் BLA 2 முழுமை பெற வைப்பது போன்ற பல்வேறு திட்டப்பணிகளை ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பணிகளை எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதலில் விரைவாக முடித்து இந்திய தேர்தல் ஆணைய வெப்சைட்டிலே நமது கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற நமது கட்சியினுடைய BLA 2 முழுமை பெறுவதற்கு இதை வாய்ப்பாக ஏற்படுத்தி இந்த கூட்டத்தின் வாயிலாக எழுச்சி தமிழர்களுக்கும் மற்ற விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நமது அரசியல் அங்கீகாரத்தை தக்க வைப்பதற்கும் பாணி சின்னத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்ப்பதற்கும் உள்ளாட்சி தேர்தலிலே நாம் கவனம் செலுத்துவதற்குமான ஒரு முதற்கட்ட பணியாகவும் இது இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். மண்டல செயலாளர் இரா ஸ்டாலின், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளராக எழுச்சி தமிழர் அவர்களால் புதிய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டதற்கு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருடைய காலில் உறுதியாக்கிறேன். இன்று புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு பெருந்திரளாக பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அறிமுக கூட்டத்திற்கு மண்டல செயலாளர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும், அண்ணன் அக்கா தமிழாதன் அவர்களும், முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் அன்புச்செல்வன் அவர்களும் மற்றும் முற்போக்கு மாணவர்களுடைய மாநில துணை செயலாளர் தோழர் மதன்ராஜ் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயில எடுக்கப்பட்ட தீர்மானம் வருகின்ற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடிக்கான முக்கிய ஆவணங்களை தயார்படுத்துவது, வாக்காளர் பட்டியலை சரியான தீர்வு காணப்படுவது, இன்னும் முகாம்களை வெகு எழுச்சியோடு கூடுதலாக வெற்றிகரமாக அதிகப்படியாக முகாமை கட்டமைத்து வலுப்படுத்த வேண்டியது என்னுடைய உறுதிமொழியாக நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். மக்களுக்கான பணியை மக்களோடு நின்று களமாடுவேன் என்று எழுச்சி தமிழருக்கு இந்த நேரத்திலே நான் அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் 1998 முதல் கட்சி பணியாற்றி வருகிறேன். 27 ஆண்டுகள் நான் கட்சியில் பணியாற்றியதற்காக தற்பொழுது 2026ஆம் ஆண்டு கட்சி மறுசீரமைப்பில் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த ஆண்டு எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியிருப்பதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல ஏகலைவன், மாவட்ட செயலாளர், மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பொன் தம்பிராஜன், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணசாமி ஆகியோருக்கு சத்தியமங்கலம் நகர செயலாளர் சிறுத்தை சிவா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஆம்னிதுரை, மாவட்ட பொறுப்பாளர் தாடி ராஜா மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் மாலை அமைத்து வீரவணக்கம் செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளராக செல்லப்பன், மண்டல துணை செயலாளர் கதிரவன், ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் புதிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொருளாளர் ஜெயராமன், செய்தி தொடர்பாளர் குரு, மாவட்ட துணை செயலாளர்கள் முல்லைமாறன், மாயகிருஷ்ணன், சாமிநாதன், சர்தார் ஜான், அற்புதராஜ், வீரமணி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் வைரமுத்து, ஜெகஜீவராமன், வெள்ளங்குடி ராஜா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அம்பேத் ராஜன், மகளிரணி மாவட்ட செயலாளர் ஷீலா ராணி கலந்து கொண்டனர். மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களால் கட்சி மறுசீரமைக்கப்பட்டு இன்று நாடு முழுக்க 234 மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்கிறது. அந்த அடிப்படையில் கோணகிரியை பேரூராட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையில் புதிய நிர்வாகிகள் மாலை அணிவித்து பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பொறுப்பேற்றிருக்கிற நமது கோணகிரி தொகுதியின் மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் சர்தார் கான் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் தம்பி முல்லைமாறன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் வீரமணி அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் சாமிநாதன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் மாயகேசன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் ஜான், அற்புதராஜ் அவர்களுக்கும், மாவட்ட நிர்வாக உறுப்பினர்கள் தம்பி வைரமுத்து, வெள்ளியங்குடி ராஜா ஆகியோருக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இங்கே வந்திருக்கிற அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய நகர பொறுப்பாளர் சார்பிலும், குறிப்பாக கோணகிரி நகரத்தை சார்ந்த அண்ணன் சிவகுமார், தம்பி செல்வகுமார், இன்னும் இதர இந்த நிகழ்ச்சியில் சின்ராஜ், இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த கோணகிரி நகர நிர்வாகிகள் சார்பிலும் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகத்தான மக்கள் தலைவர் இந்த அறிவிப்பு என்பது அடுத்த தலைமுறையை, வளரும் தலைமுறை அமைப்பாக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய காரணம். எனவே அந்த தலைமுறை அமைப்பாக்குவதற்கு நாமெல்லாம் இணைந்து களமாடுவோம் என்று கேட்டு இந்த இடத்திலே சால்வை அனுப்பி நிகழ்ச்சியை தவிர்த்து நீங்கள் அரங்கத்திலே அனைவரும் சால்வை அளிக்குமாறு உங்களை கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையம் லாலாகுண்டா என்ற பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு போதுமான பாதை ஏற்படுத்தாமல் பாதை ஆக்கிரமித்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு வரும் பச்சையப்பா சில்க் ஹவுஸ் நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் விசிக சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உடனடியாக மருத்துவ முகாம் அந்த பகுதிக்கு 20 அடி அகலம் கொண்ட பாதை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் உடனடியாக மருத்துவத்துறை சார்பாக மருத்துவ முகாம் அமைக்கப்பட்ட வருவாய்த்துறையினர் மூலமாக இடத்தை ஆய்வு செய்து போராட்டத்து களத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் இளங்கோ தலைமையில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிகழ்வின் போது காட்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பிலிப் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். பச்சை பாஸ் சிட் கோர்ஸ் நிர்வாகம் உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு பாதை தராமல் ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் விசிக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட செயலாளர் இளங்கோ தெரிவித்தார். நிறுவனம் அதிகார வர்க்கத்தினை கையில் வைத்துக் கொண்டு இந்த லாலாகுண்டு மக்களை மிரட்டி அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் சுகாதார வசதியும் செய்து கொடுக்காமல் தடுத்து மிரட்டி வருகின்றனர். ஆகவே இதனை கண்டித்து இன்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம். அப்படி மேல் நடவடிக்கை எடுக்க தவறினால் அந்த இடத்தை, அந்த மக்களின் பொது பயன்பாட்டிற்கான இடத்தை பச்சையப்பாசோடு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அப்படி நடவடிக்கை இல்லை என்றால் இதற்கு மேல் நடவடிக்கையாக நாங்கள் எந்தவிதமான எல்லைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்வோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்.
புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி விசிக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் தலைமையில் காமராஜபுரம் சாலை வழியாக ஊர்வலமாக சென்று அண்ணா சிலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பெரியார் திடலில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் விவசாயி அணி வேலு சிவகுமார், ஓவியர் மின்னல், திருமாரகு, அழகர், சிரஞ்சீவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் வந்து அறிவிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு மிக்க கோளோட நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாடி பொறுப்பாளர்களோட இயக்க தோழர்களோட நான் ஒருங்கிணைச்சு களப்பணியாற்றுவேன். விரைவில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை விசிகா கொடுக்கும் அளவுக்கு நான் களப்பணியாற்றுவேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் தலைமையில் 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி விசிகாவில் இணைந்தனர். இதில் மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் அனைவருக்கும் துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர்கள் குமரன், செந்தில்குமார், தொகுதி செய்தி தொடர்பாளர் பிருந்தா, செந்தில், பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் பழனி, கடத்தூர் ஒன்றிய செயலாளர் பாலையா, சிந்தை தமிழன், கடத்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் வினோத், ராஜசேகர், கோவிந்தசாமி, மாறன், திருப்பதி, அன்புமணி, மாயவன், குமரன், சக்திதாசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் புரட்சி வழி தோன்றல் எங்கள் குலதெய்வமான அன்னார் எழுச்சி தமிழரின் பொற்பாதங்களை தொட்டு இன்று நான் வசிக்கும் பகுதியான கடத்தூர் பேரூர் கழகத்தின் சார்பில் என் இரத்த சொந்தங்களான என் உடன்பிறப்புகளான என் உயிரினும் மேலான தம்பிகளை இன்று தாவைக்காவிலிருந்து விசிகாவில் இணைக்கப்பட்டுள்ளேன். எனது தலைமையில் இதுக்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய பொறுப்பாளர் பாலையா மற்றும் செய்தி தொடர்பாளர் சகோதரி பிருந்தா அவர்களுக்கும் மற்றும் நமது நகர செயலாளர் வினோத்குமார் அவர்களும் முன்னெடுப்பின் பெயரில் அனைத்து தோழர்களையும் இணைத்து தலைவரின் அடிப்படை தொண்டர்களாக தொடர்ந்து அவர் வழிகாட்டுதலின்படி அவர் வழியில் பயணிப்போம் என்று உறுதியளிக்கிறோம். அனைத்து பொறுப்பாளர்களும் இன்று இணைந்த தொண்டர்களுக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி. விழுப்புரம் மாவட்டம் கூட்டரைப்பட்டு தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் ஒன்றிய செயலாளர் கார்மேகம் ரஞ்சித்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது புதிதாக பொறுப்பேற்ற மயிலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாபு சோழனுக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மகாவேந்தன், மாவட்ட நிர்வாகக் குழு கள்ளத்தூர் வெற்றிமாறன், மயிலம் ஒன்றிய பொருளாளர்கள் பார்த்திபன், ரஜினி, ஏழுமலை, பன்னீர்செல்வம், ஒன்றிய துணை செயலாளர்கள் தமிழ்மணி, செல்வம், பிரசாத், பாஸ்கர், சுந்தரமூர்த்தி, மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் ரோஜா, மகளிரணி ஒன்றிய செயலாளர் மஞ்சுளா, அமுது நிலா, சுபா, வழக்கறிஞர் முத்துராஜ் உள்ளிட்ட விசிகா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்களின் பிரச்சனைகள் தான் முதலாவது என்கிற அடிப்படையில் மக்களுக்கான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் நிற்கிறோம். கிறிஸ்தவர்கள் மீது அண்மையிலே நடத்தப்பட்ட தாக்குதல் தேசிய அளவில் பெரும் விவாதத்தை எழுப்பியது. இது ஒன்றும் புதிதல்ல. 2014ஆம் ஆண்டு முதலாக பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்ற அந்த ஆண்டிலிருந்து கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் சட்ட பாதுகாப்போடு அல்லது அரசுகளின் பாதுகாப்போடு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் இந்த தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. மேலோட்டமாக பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளும் மேற்கொண்டு வருகின்றன என்பதை போல் தோன்றும். ஆனால் அவர்கள் மிக கவனமாக கணக்கு போட்டு
காய்களை நகர்த்துகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலையும் ஆழமாக விதைத்து வருகிறார்கள். அவ்வப்போது அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள், தேவாலயங்களை சூறையாடுகிறார்கள், பைபிளை கொளுத்துகிறார்கள். நிறுவனமயப்பட்ட கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக், தென்னிந்திய திருச்சபை, ECI, PELC, இப்படி ஓரளவுக்கு நிறுவனமயப்பட்ட அந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய மக்களை விட இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பெந்தகோஸ்தே அமைப்புகளை சார்ந்தவர்கள், தனித்து இயங்கக்கூடிய தேவாலயங்களை நடத்தக்கூடிய, ஜெபங்களை நடத்தக்கூடிய, ஊழியங்களை செய்யக்கூடிய போதகர்கள், அந்த பிரிவுகளை பின்பற்றக்கூடியவர்கள் நீண்ட காலமாக குறிவைத்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். இப்போது நிறுவனமயப்பட்டிருக்கிற, வலுவாக நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற RC, ரோமன் கத்தோலிக், CSI போன்ற தேவாலயங்களையும், அந்த தேவாலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய கிறிஸ்தவ பெருங்குடி மக்களையும் தாக்குகிற அளவுக்கு அவர்களுடைய வெறுப்பு அரசியல் வலுப்பெற்றிருக்கிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக புத்தாண்டின் போது நிறைய தோழர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொல்வார்கள், நாங்கள் வீட்டிலே இப்படி ஒரு ஜெப கூட்டம் வைத்திருந்தோம், எங்களை வந்து தாக்கிவிட்டார்கள், நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு சின்ன கூடாரம் அது, அதை திறக்க விடாமல் தடுக்கிறார்கள், காவல்துறையினர் அச்சுறுத்துகிறார்கள். இப்படித்தான் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேற்கு மாவட்டங்களில், மதுரை மாவட்டங்களில் இந்த வன்முறைகள் நடைபெற்றன. கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு என்று கருதுகிறேன், பைபிளை கொளுத்திய காட்சியே சமூக வலைத்தளத்தில் வந்தது. இதெல்லாம் ஏதோ அங்கிருக்கக்கூடிய மதவெறி அமைப்புகளை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு திடீரென்று தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக பரப்புவது என்பது அவர்களின் செயல் திட்டங்களுள் ஒன்று. செயல் திட்டங்கள் என்றால் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற வேலைகளை மட்டும் செய்கிறோம். அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கென்று திட்டமிடுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு உள்ள முக்கியமான சிறப்பு கூறு. அதாவது நாம் பிரச்சனையின் பின்னால் ஓடுகிறோம், அவர்கள் புதிதாக பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். அடிப்படை உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம், ஜனநாயக உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம், சாதிய வன்கொடுமைகளில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராடுகிறோம், பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராடுகிறோம். இப்படி வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுவது நம்முடைய செயல் திட்டங்களாக இருக்கின்றன. அதை நாம் முன்கூட்டியே வரையறுப்பதில்லை. ஆனால் அவர்கள் என்றால் யார்? பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், அனுமன் சேனா, ABVP மாணவர் அமைப்பு, இப்படி 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்தியா முழுவதும் வெவ்வேறு அடையாளங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் வெவ்வேறு முகமூடிகளை அணிந்தாலும் அவர்கள் முகம் ஒரே முகம்தான். வெவ்வேறு களத்தில் நின்று பேசினாலும் அவர்களின் கொள்கை ஒரே கொள்கைதான்.
வெவ்வேறு திசைகளில் பயணித்தாலும் அவர்களின் இலக்கு ஒன்றேதான். இதுதான் சங் பரிவார். பரிவார் என்றால் குடும்பம் என்று பொருள். சங் பரிவார் என்றால் சங்க பரிவாரம், அதாவது RSS குடும்ப அமைப்புகள். இந்த RSS குடும்ப அமைப்புகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து கலந்தாய்வு செய்கிற, செயல் திட்டம் தீட்டுகிற, அந்த வேலைகளை பிறருக்கு ஒப்படைக்கிற அனைத்தும் உண்டு. நாம அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ண போறோம் இன்னும் பிளான் பண்ணல. நாம ஏப்ரல் மாசம் சட்டப்பேரவை பொது தேர்தல் வரப்போகிறது. நாம கிட்ட எந்த செயல் திட்டமும் இல்லை. ஆனால் பிஜேபிக்கும் RSSக்கும் விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் அடுத்த மாதம் என்ன திட்டம் என்பது மட்டுமில்லை, அடுத்த நாள் என்ன வேலை என்பது மட்டுமில்லை, 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், 5 ஆண்டுகளுக்குள் என்ன செய்து முடிக்க வேண்டும், 10 ஆண்டுகளுக்குள் என்ன செய்து முடிக்க வேண்டும், இந்தியாவை எப்படிப்பட்ட இந்தியாவாக மாற்றப் போகிறோம், நாம் நிறைவேற்றப் போகிற இந்த செயல் திட்டங்களுக்கு எதிரிகள் யார், தடை கற்களாக இருப்பவர்கள் யார் யார், என்ன செய்தால் இவர்களை எல்லாம் வீழ்த்த முடியும், எப்படி ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைக்க முடியும், அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து எப்படி நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியும், இந்துக்களை பெரும்பான்மையாக அணிதிரட்ட வேண்டும். இந்துக்களை அணிதிரட்ட வேண்டுமானால் இந்து மத உணர்வை வெகுவாக பரப்ப வேண்டும். இந்து மத உணர்வை பரப்ப வேண்டுமானால் சாதி பெருமைகளை போதிக்க வேண்டும். சாதி பெருமையும் மத உணர்வும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒருவன் சாதியை ஏற்றுக்கொள்கிறான் என்கிற போது, சாதி பெருமையை பேசுகிற போது, அவனுக்கு அவன் சார்ந்த அந்த வாழ்க்கை முறையை, சாதிய வாழ்க்கை முறையை தந்திருக்கிற மதம் தொடர்பான உணர்வு மேலோங்கும். ஒருவன் தன்னை பறையன் என்று எண்ணி பெருமைப்படுகிறான் என்றால் அந்த சாதி எப்படி உருவானது, அது எந்த மதத்தை சார்ந்தது, அதற்கு என்ன பின்னணி புராணங்கள் இருக்கின்றன என்பதை தேடி அவன் செல்ல நேரும். அப்போது இவர்கள் ஆதரவாக நிற்பார்கள். நீங்கள் எல்லாம் சிவகுலத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் வைணவ குலத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் இந்த குலதெய்வத்தை கும்பிடக்கூடியவர்கள், உங்களுக்கு கோவில் வேண்டுமா, கட்டித் தருகிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,